கை அட்டாச் பண்ணிட்ட பேர் நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட போய் பார்க்கும்போது ஸ்டிச்சிங் இது மாதிரி ஈவனாக இல்லாமல் மேலேயும் கீழேயும் இருக்குதா, அப்போது இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போது கையை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அது ஃபினிஷிங் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த ஜாயின் பண்ணிட்டீங்களா? இப்போது அதை ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வாங்க. ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வரும்போது அந்த பாருங்கள், அந்த ஸ்டிச்சிங் வரும்போது ரெண்டுமே முன்பாகமும் பின்பாகமும் அது ஜாயிண்ட் ஆகிற அந்த ஸ்டேஜில் அங்கே பாருங்கள், அங்கே அர்க்காடு ஆல்ரெடி கொடுத்துருப்போம். நம்ம கட்டிங் மார்க்கில் போட்டிருப்பேன். பேக் சைடு வரையும் போது கட்டிங் மார்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கை வச்சு தான் நான் வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட ஸ்டிச்சிங் கொண்டு வர போகிறேன். ஸோ அந்த ஸ்டிச்சிங் வர இடத்துல அங்கே பாருங்கள், அந்த ஸ்டிச்சிங் வர இடத்துல கரெக்டாக ஸ்டிச்சிங்கை ரெண்டுமே ஈவனாக வைக்கணும். ஈவனாக இருக்கா பார்த்துட்டு தான் நீங்கள் அதை அந்த இடத்த கொண்டு வரணும். ஓகேங்களா? மேலேயும் கீழேயும் இருக்கும். சில பேர் பார்க்காம அப்படியே தைச்சிட்டு வந்துடுவாங்க. அப்போ தான் அது அந்த ஸ்டிச்சிங் ஆர்ம் ஹோல் கிட்ட மேலேயும் கீழேயும் இருக்கும். ஸோ அந்த இடத்த மட்டும் பார்க்கும்போது அந்த ஸ்டிச்சிங்கை நீங்கள் தான் கரெக்டாக அந்த இடத்துல வச்சு தைக்கணும். ஓகேங்களா? இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.